நம்ம இன்னைக்கு வந்து கிளாஸ் 6 ஓட 10th சாப்டர் லிவிங் கிரியேச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் their கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். டக்குன்னு பார்க்கலாம், 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். வாட் செட்ஸ் த லிவிங் அப்பார்ட் ஃப்ரம் த நான் லிவிங்? ஸோ லிவிங்னா யார்? நீங்கள், நான், பிளான்ஸ்லாம் கூட லிவிங். நான் லிவிங்னா என்ன? கண்ணாடி, பென்னு. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு பென் இருக்குது, ஸோ அதனால் பென்னுன்னு சொன்னேன். இதெல்லாம் வந்து நம்ம நான் லிவிங்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ எனக்கு முன்னாடி இருக்க இந்த பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசம் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து ஒரு 7 வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மூவ்மெண்ட்னால் என்னால் நடக்க முடியும், என்னால் குதிக்க முடியும், என்னால் ஓட முடியும். இந்த பெண்ணுனால் அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. நான் வந்து அதை எடுத்துகிட்டு போனால் தான் அதை மூவ் பண்ண முடியும். நீங்கள் கேட்கலாம், பிளான்ஸ் கூட வந்து நம்ம லிவிங்னு சொல்கிறோமே, அது என்ன மூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து ப்ளூம் ஆகுதுல, காலையில் வந்து லைக் பூக்கள்லாம் விரிச்சிருக்கு. ஸோ அதை வந்து அதுவே ஒரு மூமெண்ட் தான். அதே மாதிரி இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸு, ஸோ இன்செக்டை சாப்பிட்ற பிளான்ட்ஸ், இதுவும் ஒரு மூமெண்ட் தான். இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்பைடர், இது வந்து நம்ம ட்ரொசேரா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தான். இது வந்து ஒரு இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். இந்த ஸ்பைடர் வந்து இங்கே வந்தோடனே இந்த முடி மாதிரி இருக்குல்ல, ரெட்டு கலரில் இங்கே இது வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ணும், இப்படி மடங்கி இதை வந்து இந்த ஸ்பைடரை வந்து டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் மடங்கி இந்த ஸ்பைடரை கேப்சர் பண்ணுதில்ல, ஸோ இதுவும் ஒரு மூமெண்ட் தான். மடங்குறதும் ஒரு மூமெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து க்ரோத் வந்து இங்கே பார்க்கலாம். ஒரு பேபிலேருந்து ஒரு வயசான மேன் வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் வளர்கிறோம். அதே மாதிரி பிளான்ட்ஸும் வந்து ஒரு சின்ன பிளான்ட்லேருந்து பெரிய மரமாக வந்து வளருது. நியூட்ரிஷன்ன்றது சாப்பிட்றது. ஸோ நம்ம எல்லாருக்குமே சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு தெரியாதுப்பா. அது இங்கே பாருங்க, இந்த அக்கா சாப்பிட்றாங்க. இந்த அக்காவை பார்க்காதீங்க, சாப்பாடை பாருங்கள். ஓகே. நியூட்ரிஷன் அதாவது சாப்பாடு வந்து சாப்பிட்றது. நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பிரேஷன்றது ப்ரீதிங்ன்றது நம்ம அப்படியே ரெஸ்பிரேஷன் சொல்ல முடியாது. ரெஸ்பிரேஷனில் ஒரு பார்ட் வந்து ப்ரீதிங். உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பிரேஷன்றது ப்ரீதிங்ன்ட்டு வச்சுக்கிட்டா போதும். ஹையர் கிளாஸஸ் வரும்போது அது வேறு மாதிரி இருக்கும், அது அப்போ பார்த்துக்கலாம். அப்போது பிளான்ஸும் லிவிங் தானே, பிளான்ஸும் ரெஸ்பயர் பண்ணணும்ல, பிளான்ஸும் மூச்சு வாங்கணும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வாங்கும். அது எப்படி வாங்கும்னா, இப்போ இந்த லீஃப் தெரியுதா, இந்த லீஃபில் வந்து சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். நீங்கள் வந்து சும்மா பார்த்தீங்கன்னா அது தெரியாது. நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோன்னா அந்த போர்ஸ் தெரியும், அதாவது அந்த ஓட்டை தெரியும். அந்த ஓட்டையை வந்து நம்ம ஸ்டோமாட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டோமாட்டா. ஓகே. அந்த போர்ஸ் வழியாக, அந்த ஓட்டை வழியாக, இந்த ஸ்டொமாட்டா வழியாக தான் வந்து ஆக்சிஜன் வந்து பிளான்ட்ஸுக்கு கிடைக்குது. நம்ம ப்ரீத் இன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கு இந்த ஓட்டை வழியாக வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரீத் அவுட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, பட் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஓட்டை வழியாக வந்து ஆக்சிஜன் போகிற மாதிரி, அதே மாதிரி இந்த ஸ்டொமேட்டோ வழியாக இந்த ஓட்டை வழியாக தான் கார்பன் டை ஆக்சைடும் வந்து வெளில வரும். ஸோ டேக்கிங் ஏர் இன் அண்ட் அவுட். ஏர் உள்ளே போகிறதும் இந்த ஓட்டை லீவ்ஸோட சர்ஃபேஸில் லீவ்ஸ் மேலே இருக்க அந்த ஓட்டைனால தான். அதே மாதிரி ஏர் வெளில போகிறது லீவ்ஸ் மேலே இருக்க இந்த ஓட்டைனால தான். நெக்ஸ்ட்டு வந்து ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பாடி இஸ் கால்ட் எக்ஸ்க்ரீஷன். ஃபஸ்ட்டு 4 நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று மூமெண்ட், க்ரோத்து, நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன். அடுத்தது வந்து எக்ஸ்க்ரீஷன் வந்து நம்ம பாடியில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம பாடியிலேருந்து வெளில அனுப்புறது தான் நம்ம எக்ஸ்க்ரீஷன் சொல்லுவோம். ஸோ ஹியூமன் பீயிங்ஸில் அப்படி பார்த்திங்கன்னா யூரின் இருக்குது, அப்புறம் ஸ்வெட் இருக்குது, வேர்வை. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸஸ் வாட்டரும், அதாவது உடம்புல தேவையில்லாத வாட்டர் வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு தான் கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி சால்ட்ஸு, யூரியா அது மாதிரிலாம் வந்து நிறைய வேஸ்ட் இருக்கும் நம்ம பாடியில். அந்த எல்லா வேஸ்ட்டும் வந்து யூரினும் இல்லை ஸ்வெட் வழியாக வந்து நம்ம பாடியிலேருந்து வெளில அனுப்பிச்சிருவோம். அதே மாதிரி பிளான்ட்ஸ்லேருந்து வாட்டர் அண்ட் சால்ட் வரும். இது அந்த ஸ்டொமாட்டா தெரியுதுல, அந்த ஸ்டொமாட்டா வழியாக தான் இந்த தேவையில்லாத வாட்டர், சால்ட்லாம் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து வெளில வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இது வந்து ஒரு டச் மீ நாட் பிளான்ட், அதாவது தமிழில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா தொட்டா சிடுங்கி அப்படின்னுவோம். ஸோ அதை தொட்டோடனே அது இப்படி தான் அது இருக்கும். அதை நம்ம தொட்டோடனே இங்கே பாருங்க ஃபிங்கர் வருது, அந்த ஃபிங்கர் தொட்டோடனே அந்த லீவ்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அது வந்து ஸ்டிமுலஸ்ன்றது நம்ம டச் பண்ணுறதே இங்கே நம்ம ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லுவோம். அதோட ரெஸ்பான்ஸ் வந்து அது க்ளோஸ் ஆகுறது. நான் ஸ்டிமுலஸ்க்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களாக தானாக ஹோம்ஒர்க் பண்ண மாட்டீங்க, ஆனால் அம்மா 2 அரை அரைவேன் அப்படின்னு சொன்னால் நீங்களாக போய் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அம்மா அரை அரைவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்டிமுலஸ்.
அதுக்கு நீ என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுற, நீ போய் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுற, அதான் உன்னோட ரெஸ்பான்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் வந்து நம்ம வாழ்கிறதுக்கு அவசியம் இல்லை, பட் நம்மளோட ஸ்பீசிஸ், அதாவது ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், இல்லை கேட்ஸாக இருக்கட்டும், டாக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்னும் நிறையா வருஷத்துக்கு வாழ்கிறதுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் தேவை. ஸோ வந்து இந்த மாதிரி பேபி கேட்ஸ், பேபிலாம் வந்து நம்ம ரீப்ரொடக்ஷனால் தான் நம்மளுக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போனோம்னா எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் ஃபார் ஜெர்மினேஷன் ஆஃப் அ சீட். ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்னா ஃபஸ்ட்டு என்ன? இந்த சீடு இருக்குல்ல, இது வந்து ஒரு சீடு. அந்த 2 சீடையும் திறந்து, ஒரு சீடை வந்து நம்ம திறந்து பார்த்தோம்னா இப்படி வந்து ஒரு சின்ன செடி வளர்றது நமக்கு தெரியும். இது வந்து நம்ம எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சீட்லேருந்து செடி வளர்றது தான் நம்ம ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜெர்மினேஷன் ஆஃப் அ சீடுன்றது சொல்கிறோம். சாரி ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 3 விஷயம் தேவை. ஒன்று வந்து வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீடு வாட்டர் இருந்தால் தான் இந்த சீட் கோட் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, இது வந்து சாஃப்டன் ஆகும். சாஃப்டன் ஆகும்போது இந்த பிளான்ட் வந்து வெளில வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏர் அண்ட் சாயில். ஜெர்மினேஷன் நடக்கணும்னா ஏர் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி சாயிலோட சின்ன சின்ன இடத்துல தான் ஏர் பாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சின்ன சின்ன இடத்துல வந்து நமக்கு ஏர் வந்து பிளான்ட்ஸுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரூட்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு சாயில் தேவை. ஸோ இது வந்து பிளான்ட் மேலே இருக்க பிளான்ட்டு, இது வந்து ரூட் ஆகும் இந்த எம்பிரியோலேருந்து. ஸோ சாயில் அண்ட் ஏர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து லைட் ஆர் டார்க் கண்டிஷன்ஸ். ஒரு சீடு வந்து ஜெர்மினேட் ஆகணும்னா அதுக்கு வந்து லைட் தேவைப்படாது. பட் சில சீட்ஸுக்கு வந்து லைட் தேவைப்படும், சில சீட்ஸுக்கு வந்து டார்க்னஸ் தேவைப்படும். ஸோ இது வந்து பெட்டூனியா ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த பெட்டூனியா ஃப்ளவர்ஸோட சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி அந்த செடியாக வளர்ந்து அந்த செடியில் வந்து பூ பூக்கணும்னா அந்த சீட்ஸுக்கு வந்து லைட்டுன்றது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட்டு க்ரோத் அண்ட் மூமெண்ட் இன் பிளான்ட்ஸ். க்ரோத் அண்ட் மூமெண்ட்டில் ஏன்னா நம்ம படித்தோம்ல, பிளான்ட்ஸ் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் க்ரோ பண்ணணும், இல்லை மூமெண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளான்ட்ஸில் நிறைய டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது மட்டும் தான் பார்க்க போகிறோம், ஏன்னா உங்கள் சாப்டரில் இது மட்டும் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சன்லைட். ஓகே, சன்லைட்டுக்கு வந்து பிளான்ட்ஸ் எப்படி மூவ் ஆகும். சன்லைட்டை கன்சிடர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து சன்லைட் வருது, இங்கேருந்து சன்லைட் வருது. ஸோ நீங்கள் சீடை எப்படி வச்சாலும், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சாலும், இப்படி தலைக்கீழ வச்சாலும், இப்படி டப்பாவில் போட்டு ஒரு ஓட்டை போட்டு அங்கேருந்து மட்டும் சன்லைட் வர மாதிரி வச்சாலும், இந்த செடி பகுதி இருக்குல்ல, ஷூட்டுன்றது பிளான்ட்ஸோட டாப் பகுதி, அதில் தான் லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஷூட் வந்து சன்லைட்டு பக்கமாக தான் போகும். நீங்கள் எப்படி வச்சாலும் ஷூட்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த சன்லைட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் வளரும். ரூட்ஸ் வந்து ஆப்போசிட் தி சன்லைட், அது வந்து எங்கே மண் இருக்கோ அந்த இதுதான் போகும். நீ எப்படி வச்சாலும் அது மண் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ, அது எர்த் எந்த டைரெக்ஷனில், சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து ரூட்ஸ் போகும். ஸோ ஜெகதீஷ் சந்திர போஸ்ன்ட்டு நம்மளோட ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், இந்தியன் சயின்டிஸ்ட் தான். அவர் வந்து பிளான்ட்ஸ் வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பிளான்ட்ஸ் வந்து எப்படி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அவர் கிரெஸ்கோகிராஃப் கிரெஸ்கோகிராஃப்ன்ற ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சாரு. அது வந்து பிளான்ட்ஸ் வந்து ஸ்டிமுலைனா என்ன நான் சொன்னேன், வெளிலேருந்து ஏதாவது நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் பண்ணி நம்மளை எதாவது பண்ண வைக்கிறது தான் ஸ்டிமுலை. ஓகே, பிளான்ட்ஸ் வந்து எப்படி ஸ்டிமுலைக்கு எப்படி வெளில இருக்க என்விரான்மெண்ட்டில் நடக்கிற விஷயத்துக்கு எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம், அதோட ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு தான் ஒரு மிஷின் உருவாக்குனாரு. அந்த மிஷினை வந்து நம்ம கிரெஸ்கோகிராஃப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பிளான்ட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம ஒரு சீடு எடுத்துக்கலாம், ஒரு பீன் சீடு அது மாதிரி எதாவது எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஜெர்மினேஷன் நடக்கும்போது அதுலேருந்து ஒரு சின்ன செடி வரும் அந்த எம்ப்ரியோலேருந்து. அதுக்கப்புறம் அது ஸ்ப்ரவுட் ஆகி ஒரு பிளான்ட் ஆகும். அந்த பிளான்ட் சீட்லிங் ஆகும். சீட்லிங்லேருந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் ஆகும். இந்த ஃப்ளவர் வரும். ஃப்ளவர்லேருந்து இதுதான் நம்ம ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளவர் வந்து ஃப்ரூட்டாக மாறிடும். நீங்கள் மேங்கோ ட்ரீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோ ட்ரீஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் மேங்கோ ட்ரீஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ்லாம் உங்களுக்கு நிறையவே தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து மேங்கோவாக மாறும். ஸோ ஃப்ளார்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வரும். இந்த ஃப்ரூட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் தண்ணி ஊற்றினாலும், என்ன தான் சன்லைட் வச்சாலும், என்ன தான் மண்ணெல்லாம் நல்லா ஃபர்டிலைசர்லாம் போட்டாலும் அந்த பிளான்ட் செத்துரும். அது மாதிரி தான், அது ஒரு லைஃப் சைக்கிள். நெக்ஸ்ட்டு இந்த பீன் பாட் இருக்குல்ல, இதான் நம்ம பாடுன்னு சொல்லுவோம். இந்த ஷேப் இருக்குல்ல, இதை நம்ம பாடுன்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே இன்னொரு சீடு கிடைக்கும். திருப்பியும் அதை நம்ம மண்ணில் போட்டு அது ஜெர்மினேட் ஆகி, அது சீடாகி, அது ஃப்ளவர் பிளான்ட்டாக இந்த பிளான்ட் செத்து அதுலேருந்து நம்மளுக்கு இது கிடச்சி திருப்பியும் அந்த சீடு வரும். திருப்பியும் ஜெர்மினேட் ஆகி ஸ்ப்ரவுட் ஆகி இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியாது. உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல. இந்த பீன் பாட்லேருந்து சீட் கிடைக்கும், சீட்லேருந்து பிளான்ட் கிடைக்கும், திருப்பி
பிளான்ட்லேருந்து சீட் பீன் பாட் கிடைக்கும், பீன் பாட்லேருந்து சீட் கிடைக்கும். ஸோ இதான் ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பீன். இதான் ஒரு நார்மல் லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பிளான்ட். ஓகே, இது இப்படியே போயிட்டே இருக்குது பார்த்தியா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எத்தனை தடவை சொல்லலாம். அதனால தான் இது ஒரு சைக்கிள், இது எப்பவுமே நிற்காது. நீ ஃப்ரூட் கிடச்சி, ஃப்ரூட்லேருந்து சீட் கிடச்சி, சீட்லேருந்து பிளான்ட் கிடைக்கும், பிளான்ட்லேருந்து ஃப்ரூட் கிடச்சி, ஃப்ரூட்லேருந்து சீட் கிடச்சி, சீட்லேருந்து பிளான்ட் கிடைக்கும், பிளான்ட்லேருந்து ஃப்ரூட் கிடச்சி, ஃப்ரூட்லேருந்து அப்போ மூச்சு வாங்குது. ஓகே, புரிஞ்சிச்சுல? இப்போ நான் அடுத்தது கிளம்புறேன். நெக்ஸ்ட்டு அனிமலோட லைஃப் சைக்கிள்ஸ்க்கு வரலாம். பிளான்ட்டுக்கு மட்டும்தான் லைஃப் சைக்கிள் இருக்குன்னு சொல்கிறது, நம்மளுக்கும் இருக்குது, மற்ற அனிமல்ஸ்க்கும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஒரு இன்செக்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்செக்ட்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மஸ்கிட்டோ, அதாவது கொசுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் வந்து நம்ம ரத்தத்தை வந்து உறிஞ்சி எடுக்கும், அது நம்மளுக்கே தெரியும். அப்போ அப்படி பண்ணும்போது அவங்க மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, ஓகே, சிக்கன் பீஸ் இல்லை, சிக்கன் குனியா, இது மாதிரி வந்து நிறைய டிசீசஸை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடும். அதனால் கொசு கிடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஆயின்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா வெளில போய் ரொம்ப நேரம் இருக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து கொசு எங்கே வளரும், அதாவது மஸ்கிட்டோஸ் எங்கே வளரும்னா தண்ணி இருக்கிற இடத்துல, அது ஓடுற தண்ணி இல்லை, அதாவது ரிவர்லலாம் கிடையாது, ஸ்டாக்னண்ட்டாக இருக்குல்ல, அதாவது ஓடாமல் சும்மா அப்படியே இருக்குல்ல, அதில் எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே இருக்க தண்ணியில் வந்து மஸ்கிட்டோஸ் வளரும். அப்போது வந்து நம்மளுக்கு மஸ்கிட்டோஸ் தேவையில்லை, ஏன்னா மஸ்கிட்டோஸால் நம்மளுக்கு இந்த மாதிரி டிசீஸ்லாம் வருதுல்ல, மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா. ஸோ மஸ்கிட்டோஸ் தேவையில்லை. அப்போ வந்து அவங்களோட வளர்றதை நம்ம நிறுத்தாகணும். அந்த வளர்றதை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க வளர்கிற தண்ணி மேலே வந்து கெரோசின் ஆயிலை வந்து கொஞ்சம் ஊற்றி விடணும். இப்போ கெரோசின் ஆயிலை ஊற்றி விட்டோம்னா அந்த தண்ணிக்குள்ளே வந்து மஸ்கிட்டோஸோட எக்ஸ் இருக்கும். அந்த எக்ஸு வந்து மஸ்கிட்டோஸோட எக்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸு வந்து லார்வா அண்ட் பியூப்பாவாக மாறும். ஃபஸ்ட்டு வந்து அது லார்வாவாக மாறும், இங்கே தெரியுதுல, லார்வாவாக மாறும். லார்வாவாக மாறினதுக்கப்புறம் அது பியூப்பாவாக மாறும். இந்த லார்வா, பியூப்பாலாம் வந்து மூச்சு விடுறதுக்காக தண்ணியிலேருந்து மேலே வந்து காற்று வாங்கிட்டு போவாங்க. ஸோ ஏர் வந்து அவங்களும் மூச்சு விடணும், அப்போ தான் வாழ முடியும். ஸோ தண்ணிக்குள்ளே தான் அவங்க வாழ்வாங்க, ஆனால் மூச்சு விடுறதுக்கு மட்டும் தண்ணிக்கு மேலே வந்துட்டு போவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கெரோசின் ஆயிலோட ஒரு லேயர் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தண்ணி மேலே, அப்போ அவங்க மேலே வந்து மூச்சு வாங்க முடியாது. ஸோ அவங்க தண்ணி கீழே இருந்து எல்லோரும் செத்துருவாங்க. ஸோ மஸ்கிட்டோஸ் வந்து பியூப்பாலேருந்து நம்மளுக்கு அடல்ட் மஸ்கிட்டோஸ் கிடைக்கும். இந்த அடல்ட் மஸ்கிட்டோஸ் வந்து கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி மேலேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பறந்து போயிடுவாங்க. ஒரு 10 to 15 நாள் தான் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் அதுதான் அவங்களுக்கு ஆர்ஐபி சொல்லிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் அடல்ட் ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் என்ன பண்ணுன்னா, தண்ணி இல்லை தண்ணிக்கு பக்கத்தில் தான் அவங்களோட எக்ஸை வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி அந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு இந்த சைக்கிள் போகணுன்றது அவசியம் இல்லை. இந்த சைக்கிள் நம்மளுக்கு வந்து ரொம்ப கெடுதியானது, நம்மளுக்கு நிறைய டிசீஸ் தான் கொடுக்கும். ஸோ வந்து நம்ம வாட்டர் ஸ்டாக்னண்ட், அதாவது தண்ணி வந்து எங்கேயும் சேர்ந்து இருக்காமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா அது மேலே கெரோசின் ஆயிலோட ஒரு லேயர் போட்டு வச்சுக்கணும். அப்போ வந்து அதில் இருக்க மஸ்கிட்டோஸ்லாம் செத்துரும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு சில்க் மாத். இது உங்களுக்கு ஒரு சின்ன பேராகிராஃப் தான் இருக்குது டெக்ஸ்ட் புக்கில், நான் சொல்லிடுறேன். சில்க் மாத்க்கும் அதே தான். ஃபஸ்ட்டு எக்கு, அப்புறம் லார்வா, பியூப்பா, அதுக்கப்புறம் அடல்ட். ஸோ இங்கே தெரியுதுல, எக்கு, அதாவது ஒரு அடல்ட் மாத் வந்து எக்கு போடும், அந்த எக்கில் வந்து நம்ம லார்வா கிடைக்கும். லார்வா வந்து பியூப்பா மாறினதுக்கப்புறம் அது வந்து ஒரு கொக்கூன் அப்படி பண்ணும், அதோட வீடு ஒன்று கட்டும். இது வந்து அது சில்க்லேருந்து கட்டுது. ஸோ இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு சில்க் கிடைக்குது. அதில் தான் பட்டு புடவைன்னு உங்கள் அம்மா சொல்கிறது கேட்டிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு சில்க் கிடைக்குது. இந்தியாவில் வந்து காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், கேவிஐசி வந்து நிறைய இடத்துல சில்க் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுறோம். சில்க் ப்ரொடக்ஷன் எப்படின்னா இந்த பியூப்பாலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஓகே, யா நெக்ஸ்ட் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ஃப்ராக் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக் வந்து ஒரு ஃப்ராக் வந்து நம்மளுக்கு எக்ஸு, அந்த பாண்டில் தான் ஃப்ராக்ஸ் இருக்கும், இல்லை எனி வாட்டர் பாடியில் இருக்கும். ஸோ எக்ஸு ஃபஸ்ட்டு இருக்கும். இந்த எக்ஸு வந்து எம்ப்ரியோவாக மாறும். அந்த எம்ப்ரியோ வந்து டேட்போலாக மாறும். டேட்போலுன்றது ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஃபிஷ் கிடையாது. ஃபிஷ்ஷை நினச்சி சாப்பிட்றாதீங்க தயவுசெய்து. ஓகே, அதுக்கப்புறம் அந்த டேட்போலுக்கு வந்து 2 லெக்ஸ் வரும். ஆனால் அந்த டேட்போலுக்கு 2 லெக்ஸு வந்ததுக்கப்புறம் கூட அதுக்கு ஒரு டெய்ல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டேட்போல் வந்து 4 லெக்டாக மாறும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து அது வந்து
ஃப்ராக்லெட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு 4 லெக் வந்துரும். ஆனா, இதுக்கப்புறமும் அதுக்கு வந்து லெக்ஸும் இருக்கும், டெய்லும் இருக்கும். லெக்ஸ் இருக்கும்போது எதுக்கு நம்ம டெய்ல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்விம் பண்ணுறதுக்காக வந்து டெய்ல் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதோட வந்து டெய்ல் அது வளர வளர அதோட டெய்ல் காணாம போயிடும். அதுக்கப்புறம் அது அடல்ட் ஃப்ராகா மாறிடும். அதுக்கப்புறம் அது லெக்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு, அது வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாயிடும். அது ஃப்ராக் ஆனதுக்கப்புறம் தண்ணிலயும் வாழும், லேண்ட்லயும் வாழும். ஓகே.